ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக்கிங் வித் கீதா. இப்போ நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறது, நம்ம சேனல் அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதில் என்ன பதிவுனா, நீங்கள் வந்து இன்றைய சமையல் மண்டே வந்து சோமவாரத்துக்கு நான் இன்றைக்கி என்னென்ன பண்ண போகிறேங்கிறத உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன். அது இல்லாமல் டிகாஷன் போடுறது எப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. டிகாஷன் போகிறலாம் ஒரு பதிவாக நீங்கள் நினைக்கலாம். அதில் சில விஷயங்கள்லாம் இருக்குது. நாங்கள் காஃபி பொடி கடை தாங்க வச்சுருக்கோம். அந்த காஃபி பொடி வந்து 600 500 எல்லா வெரைட்டியும் அதில் சொல்லியிருப்பேன். அதையும் பாருங்கள். அப்புறம் வந்து இம்யூனிட்டி பால், அதாவது குழந்தைங்களுக்கு இப்போலாம் ரொம்ப சளி பிடிக்குது. அது சளி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு அந்த இம்யூனிட்டி பால் போடுறது எப்படிங்கிறத சொல்லியிருப்பேன். அதையும் பாருங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். சமையல் வந்து வத்தக்குழம்பு தான் வைக்கலான் இருக்கேன். நேற்றுக்கு நல்லா பண்ணி சாப்பிட்டாச்சுல, அதனால் இன்றைக்கி சிம்பிளான சமையல் தான். இன்றைக்கி வந்து ஒரு வெண்டைக்காய் கறி, ஒரு அப்பள வத்தக்குழம்பு, வேப்பம்பு ரசம், சாதம் அரிசி ஊற வச்சுட்டேங்க. 1/2 hour நல்லா ஊறிடுச்சு. நம்ம இப்போ மணி 11 ஆகுது. இப்போ நான் சமைக்க முன்னாடி ஒரு டீயை போட்டு குடிக்க போகிறேன். எப்போவும் போல் 11 மணி டீ டைம் வந்துருச்சு. அதனால் பையனுக்கு வேறு எக்ஸாம் நடக்கிறதுனால படிச்சுட்ருக்கான். அதனால் அவனுக்கும் அதை சாக்க வச்சு போட்டு கொடுக்குறதில்ல, நம்மளும் குடிச்சிடலான்ட்டு டீ போடலான் இருக்கேன். கேட்டிருந்தான் டீ போட்டு கொடுமான்னு, படிச்சுட்ருக்கான். இப்போ நாம் வந்து ஹாலில் வந்து பாருங்கள், நேற்றுக்கு போட்ட கோலத்தை அழைக்கலை, ஏன்னா பெருசாக தான் போட்டிருக்கேன். வாசல்லையும் சுவாமிகிட்ட மட்டும்தான் அழைச்சிட்டு போட்டிருக்கேங்க. ஹாலில் போட்ட கோலம் அப்படியே தான் இருக்குது. வந்து சுவாமிகிட்ட வந்து கோலம் போட்டுட்டேன், வாசல்லையும் கோலம் போட்டேன். சுவாமியெல்லாம் தொடச்சிட்டு வேறு விளக்கு வந்து கொஞ்சமாக இந்த 2ஆம் நாளுங்கும்போது ஓரளவுக்கு நேற்றுக்கு ஏற்றின அளவுக்கு ஏற்ற மாட்டேன். அதாவது நேற்றுக்கு 49 விளக்கு ஏற்றினாங்க ஒத்தப்படையில். இன்றைக்கி வந்து கொஞ்சம் அதில் பாதி தான் ஏற்ற போகிறேன். அதனால் மீதி விளக்கெலாம் எடுத்து தேய்ச்சி வச்சுட்டு இன்றைக்கி என்ன ஏற்றுறோமோ அந்த விளக்கை மட்டும் எடுத்து வச்சுக்கிட்டேன். இங்கே விளக்கு இருக்குது, நான் அங்கே கொஞ்சம் வச்சுருக்கேன். சுவாமிக்கிட்ட அங்கே பாபாக்கிட்ட வச்சுருக்கேன். அந்த விளக்கையும் சேர்த்து குத்து விளக்கு ஒன்று வச்சுருக்கேன். இதெல்லாம் வந்து வாசலில் ஏற்றி வைக்கலாம் அப்படிங்கிறதுக்கோசரம் மீதி விளக்கெல்லாம் வச்சுருக்கேன். இதை மட்டும் இன்றைக்கி ஏற்றிடலாம் அப்படின்ட்டு. வாங்க நாம் சமையலுக்கு போகலாம். ஃபஸ்ட்டு டீ குடிச்சிட்டு சமையலுக்க போகலாம். சுவாமிக்கு எல்லாம் பூலாம் போட்டுங்க மாற்றி சாம்பிராணி ஏற்றி வச்சு விளக்கு ஏற்றி வச்சு எல்லாம் சுவாமியை கும்பிடாச்சு. பாருங்கள் சமையல் எந்த அளவுக்கு நான் பண்ணியிருக்கேங்கிறது. வெண்டைக்காய் கறி பண்ணிவிட்டேன். தேங்காய் எண்ணெய் நல்லெண்ணெய் விட்டு கடுகு தாளித்து கொட்டிட்டு வெண்டைக்காயை முதல்ல நல்லா வதக்கி எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் உப்பு சாம்பார் பொடி போட்டுட்டு அந்த எண்ணெய் வந்து கொதிக்கும் அந்த காயும் போது மஞ்சள் பொடியும் போட்டுருங்க, பெருங்காயத்தூளையும் போட்டுருங்க. அந்த எண்ணெயிலேயே நல்லா அந்த பச்சை வடையும் போயிடும், அந்த வாசனையும் நல்லாயிருக்கும் அந்த பெருங்காயத்துக்கு. அதுக்கப்புறம் உப்பையும் போட்டுட்டு வெண்டைக்காய் கறியானது ரெடி ஆகிடுச்சு. நல்லா மூடி கேப் விட்டு இந்த மாதிரி கேப் விட்டுறணும். ஏன்னா இல்லைக்கா வேர்த்து கொட்டி குழகுழப்பாயிடும். மறுபடியும் வெண்டைக்காயானது கேப் விடும்போது ஆவியானது வெளியில் போகும்போது உங்களுக்கு வெண்டைக்காயானது ரொம்ப வந்து குழகுழப்பு தன்மை வராது. அடுத்தது வேப்பம்பு ரசத்துக்கு புளி தண்ணி ஊற்றி மஞ்சள் பொடி போட்டு உப்பு லைட்டாக நாட்டு சக்கரை போட்டு 2 வரமிளகாய் 2 பச்சை மிளகாய் போட்டு கொதிக்க விட்டுருக்கேன். இது கொஞ்சம் கொதிச்சதுக்கப்புறம் தண்ணி தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நெய்யில் வந்து வேப்பம்பூவை வறுத்து கொட்டிடுவேன். அவ்வளோதாங்க. கடுகு தாளித்து கொட்டிடுவேன், அவ்வளோதான். இங்கே வந்து வத்த குழம்பானது நல்லெண்ணெய் விட்டு கடுகு, வெந்தயம், துவரம்பருப்பு, கருவேப்பிலை, வரமிளகாய், அப்பளம், தக்காளி பழம் எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிட்டுருக்கேன். இது வதங்கினதுக்கப்புறம் தேவையான அளவு சாம்பார் பொடியும் புளி தண்ணியும் ஊற்றி உப்பையும் போட்டு நல்லா கெட்டியாக புளி கரைச்சல் விட்டுக்கோங்க. அப்போ தான் வந்து வத்த குழம்புக்கு நல்லாயிருக்கும். நல்லா கெட்டியாக வந்து புளி கரைச்சல் இப்போ விட போகிறேன். ஏன்னா தண்ணி சேர்த்து கொஞ்சம் ஆட் பண்ணி வச்சுருக்கேன் கரெக்டான அளவுக்கு. இப்போ நாம் உப்பு சாம்பார் பொடி போட்டுடலாம். உப்பு போட்டுருங்க. அடுத்து சாம்பார் பொடி போட்டுடலாம். 2 ஸ்பூன் சாம்பார் பொடி போட்டேன். இப்போ லைட்டாக கொஞ்சம் நாட்டு சர்க்கரை போட்டுருங்க. அப்போ தான் நல்லா கொதிச்சுட்டு புளிப்பு காரம் எல்லாம் சூப்பராக இருக்கும். 3 சேரும்போது வத்த குழம்பு நல்லாயிருக்கும். பொதுவாக வத்த குழம்புனாலே கொஞ்சம் லைட்டாக நாட்டு சர்க்கரை போடணுங்க. பாருங்கள், வேப்பம்பூவை நெய்யை விட்டு கடுகு எல்லாம் வறுத்துட்டேன். இந்த மாதிரி வறுத்துக்கணும். அப்போ தான் கொஞ்சம் கசப்புத்தன்மை இருக்காது. வேப்பம்பூனால கசப்பு இருக்கும், ரொம்ப கசக்காது. இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா வறுத்துட்டிங்கன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. வாரத்தில் ஒரு முறை வேப்பம்பூ ரசம் வச்சு சாப்பிட்டுங்க. நான் வாரத்தில் ஒரு முறை கண்டிப்பாக, அதுவும் சனிக்கிழமைனா கண்டிப்பாக வச்சுருவேன். இந்த தடவை வைக்க முடியல, அதனால் திங்கக்கிழமையாக வச்சுட்டேன். செவ்வாய் வெள்ளி வைக்காதீங்க. செவ்வாய் வெள்ளியில் வேப்பம்பூவாக வறுக்கக்கூடாது. பார்ப்போம் வத்த குழம்பு ரெடி ஆகிடுச்சான்னு.
பாருங்கள், வா சூப்பராக இருக்குது, கலர்ஃபுல்லாக நல்லா வாசனை கமன்னு இருக்குங்க. சூப்பரான ஒரு வத்த குழம்பு ரெடி, சமையலும் ரெடி. என்னென்ன வச்சு நம்ம சாப்பாடு என்னங்கிறத பார்த்துடலாம். சமையல் ரெடி. சுட சுட சாதம், வத்தக்குழம்பு, வேப்பம்பு ரசம், வெண்டைக்காய் கறி. இன்றைக்கு விளக்கு ஏற்றிருக்கேன், கம்மியாக தான் ஏற்றிருக்கேன். ஹாலில் ஒன்று, இங்கே பாத்திரம்லாம் தேய்ச்சாச்சு, எல்லா அடுப்பு தொடச்சி வச்சுருக்கேன். இப்போ கோவிலுக்கு கிளம்பிகிட்ருக்கேன், சோமவாரம் விளக்கு ஏற்றலாம் அப்படின்ட்டு கோவில் கிளம்பிகிட்ருக்கேன். இப்போ கோவிலுக்கு வந்து சோமவாரத்துக்கு விளக்கு போட்டுட்டு அந்த விளக்கெல்லாம் ஏற்றி வச்சுருக்கோம் பாருங்கள். எல்லோரும் நிறையா ஒரு லேடிஸ் ஒரு 4 பேர் வந்திருந்தாங்க. எல்லோரும் சேர்ந்து விளக்கு ஏற்றி வச்சுட்டோம் கோவிலுக்கு. முதல் நாள் அன்றைக்கி ஏற்ற முடியல, ஏன்னா அந்த ஹோமம் பண்ணதுனால. அந்த வீடியோ நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஹோமம் பண்ணியிருந்தோம், லக்ஷ்மி ஹோமம். அதை பண்ணதுனால வந்து விளக்கு ஏற்றி வைக்க முடியல. அதனால் இன்றைக்கி வந்து தீபம்லாம் ஏற்றி வச்சுருக்கோம் கோவிலில். சோமவாரத்து விளக்கு போட்டுட்டு அப்புறம் என் ஃப்ரெண்டு வந்து காஃபி பொடி கேட்டிருந்தா, அதனால் காஃபி பொடி எடுத்துகிட்டு கொடுத்துட்டு கிளம்ப போகிறேன் வீட்டுக்கு. பாருங்கள், அவள் இருட்டில் பார்க்கும்போது ஜோதி எவ்வளோ அருமையாக அழகாக இருக்குது பார்த்தீங்களா. உண்மையிலே இருட்டில் பார்க்குறது ஜோதி வந்து அருமையாக இருக்குங்க. கண்டிப்பாக பாருங்கள். நைட் டின்னர் வந்து பாத்திரம்லாம் வேறு கிடக்கு. இட்லி பார்த்து வச்சுருக்கேன், மல்லிகைப்பூ பஞ்சு போன்ற ஒரு இட்லியும் மீல் மேக்கர் குருமாவும் பண்ணி வச்சுருக்கேன். அவருக்கு வந்து மீல் மேக்கர் பிடிக்காது, அதனால் தனியாக அவருக்கு குழம்பு தனியாக எடுத்து வச்சுட்டு எனக்கும் பையனுக்கும் தாங்க அந்த மீல் மேக்கர் குருமா. எங்கள் 2 பேருக்கும் பிடிக்கும், அவருக்கான பிடிக்காது. அந்த மீல் மேக்கர்லாம் எடுத்துகிட்டு வெறும் குழம்பு மட்டும் எடுத்து வச்சுருக்கோம் பாருங்கள். அவருக்கு இட்லி வந்து சாப்பிட்டுட்டு அப்புறம் பாத்திரத்தில் வலிக்க அடுப்பெல்லாம் துடைக்க வேண்டிய வேலை, அவ்வளோதாங்க. நைட்டு டிஃபன் இட்லிலாம் சாப்பிட்டு பார்த்துப்பீங்க, அதெல்லாம் சாப்பிட்டுட்டு பாத்திரத்தெலாம் தேய்ச்சிட்டு எல்லாம் அடுப்பெலாம் துடைச்சிட்டேன். இப்போ டிகாஷன் போடுறேங்க. இந்த டிகாஷன் போடுறது எப்படிங்கிறது சொல்கிறேன். அதுலேயும் ஒரு சில விஷயங்கள் இருக்குது, அது எனக்கு தெரிஞ்சதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். உங்களுக்கு தெரியுமாங்கிறது தெரிஞ்சிருக்கலாம், தெரியாமே இருக்கலாம். அது யூஸ்ஃபுல்லாக இருந்தால் யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஹோல் இருக்கு பாருங்கள், இல்லை அடுப்பு இருந்ததுன்னா உங்களுக்கு டிகாஷன் இறங்க கஷ்டமாக இருக்குன்னா இந்த மாதிரி வந்து அடுப்பில் சூடை காட்டிட்டு நீங்கள் டிகாஷன் போட்டிங்கன்னா உங்களுக்கு டக்குன்னு வந்து டிகாஷன் ஆனது சீக்கிரம் பொடி இறங்கிறதுக்கு வாய்ப்பு. அதுக்கப்புறம் இந்த டிகாஷனை வந்து நல்லா அந்த பொடியை வந்து தம் பண்ணி கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி அமுக்கி வச்சுக்கோங்க. அதாவது எப்படிங்கிறத நான் சொல்கிறேன், உங்களுக்கு காட்டுறேன். ஒரு 4 ஸ்பூன் அளவு ஃபஸ்ட்டு போட்டுக்கோங்க. கொஞ்சம் சர்க்கரை போட்டுருக்குங்க. சர்க்கரை போட்டுதுன்னா எதுக்கு இந்த சர்க்கரைனா பூஞ்சை காலம் பிடிக்காமல் இருக்கும். இந்த வெள்ளை வெள்ளையாக ஒரு நாளைக்கு எக்ஸ்ட்ரா இப்போ டிகாஷன் போட்டு கொஞ்சம் லைட் ஒரு நாளைக்கு எக்ஸ்ட்ரா மிஞ்சி போச்சு அப்படிங்கும்போது இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு இந்த வெள்ளை வெள்ளையாக இந்த ஒரு மாதிரி இருக்கும், உங்களுக்கு தெரியும். அது வராது இந்த சர்க்கரை போட்டால். அதுக்கு தான் இது பாருங்கள். இப்படி ப்ரெஸ் பண்ணி அமுக்கி விட்டிங்கன்னா இந்த டிகாஷன் அதாவது ஒவ்வொரு ட்ராப்பாக சொட்டு நீளம் மாதிரி டிக் டிக் டிக்குன்னு ஒன்றா அப்படியே சூப்பராக இறங்கும். அது ஒரு ட்ராப்பு நீங்கள் பாலை அப்படியே சுண்ட காய்ச்சி ஒரு ட்ராப் அப்படியே டிகாஷனை விட்டு ஃபில்ட்ரு காஃபி, கும்பகோணம் டிகிரி காஃபி இருக்குது பார்த்தீங்களா, அந்த லெவலுக்கு இருக்குங்க. இதே மாதிரி ப்ரெஸ் பண்ணி போடுங்க, கண்டிப்பாக சூப்பராக இருக்கும். காஃபி பொடியும் அந்த அளவுக்கு இருக்கணும், அதையும் சொல்லணும். இப்போ நாங்கள் வந்து காஃபி பொடி கடை தான் வச்சுருக்கோம், அதனால் வந்து அதே மாதிரி டேஸ்ட்டு தாங்க. கும்பகோணம் டிகிரி காஃபி மாதிரியே இருக்கும். முகுந்தா காஃபின்னு அரியலூரில் கேள்விப்பட்டிங்கன்னா வந்து கண்டிப்பாக வாங்குங்க. கண்டிப்பாக காஃபி சூப்பராக இருக்கும், நான் கேரண்டியாக 100% சொல்ல முடியும். பாருங்கள், ஃபஸ்ட்டு குவாலிட்டி 600, செகண்ட் குவாலிட்டி 500, தேர்ட் குவாலிட்டி 420. அதாவது 420 ரூபா 430 ரூபா கிட்ட வரும். அதாவது ஃபஸ்ட்டு குவாலிட்டியை நீங்கள் வாங்கி பாருங்கள், 600 ரூபா உள்ளது சூப்பராகவே இருக்கும். எனக்கு தெரிஞ்சதை உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். இப்போ டிகாஷனுக்கு தண்ணி கொதிக்கட்டும், நல்லா கொதிக்கணுங்க. கொதித்ததுக்கப்புறம் இதுக்கப்புறம் அது நடுவில் வந்து ஒரு இம்யூனிட்டி பால் போட்டுடலாம். நைட்டு எப்போதுமே வந்து இம்யூனிட்டி பால் குடிக்கிற வழக்கம் உண்டு. ஏன்னா இப்போ வந்து ரொம்ப இப்போ கிளைமேட்லாம் வந்து மாறுறதுனால இப்போ இனிமேல் பனிக்காலம் குளிர்காலமில் அதனால் சளி பிடிக்க நிறையாவே வாய்ப்பு இருக்குது. அது மாதிரி தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சுங்க. இப்போ தண்ணி விட்டுடலாம். ஆனால் டிகாஷன் இறங்க கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா 1 ஹவருக்கு முன்னாடியே டிகாஷனை போட ஆரம்பிச்சிருங்க. கொஞ்சம் டைம் எடுத்து தான் இறங்கும். அதுக்கு தான் அந்த சூடு காட்டிட்டு நம்ம போட்டால் கொஞ்சம் சீக்கிரம் இறங்குறோம். அந்த இம்யூனிட்டி பாலுக்கு மிளகு ஒரு 4-10 கிட்ட மிளகு எடுத்துக்கோங்க. நல்லா சளித்தன்மை போக்கக்கூடியது. கிராம்பு, ஏலக்காய் எடுத்துக்கோங்க. பட்டை இருந்தால் போட்டுக்கோங்க. என்கிட்ட பட்டை இல்லை, பட்டை இருந்தால் கண்டிப்பாக போடணும். இது நல்லா வந்து நுணுக்கிக்கோங்க.
மஞ்சள் பொடி போட்டுருங்க. இந்த நுணுக்குன பொடி இருக்குது பார்த்தீங்களா, அதையும் சேர்த்துருங்க. ஒரு ட்ராப் தேங்காய் எண்ணெய் விட்டுக்கோங்க, ஒரு ட்ராப் தான். நாட்டு சர்க்கரை இப்போ போடாதீங்க. நாட்டு சர்க்கரையோ பனங்கல்கண்டு 2 போட்டால் கூட ஒன்றும் ஆகாது. நாட்டு சர்க்கரை போட்டிங்கன்னா பால் திரிஞ்ச மாதிரி ஆகிடும். அதனால் நல்லா கொதித்து வரட்டுது. கொதித்து வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி நல்லா அடித்து விட்ருங்க. இந்த கேக் இது ஸ்டிக் இருக்குது பாருங்கள், அதில் நல்லா இப்போ நுரக்கட்டி வரும்போது நல்லா கொதிக்க அந்த லெசன்ஸ், அந்த மிளகு, இந்த கிராம்பு, ஏலக்காய் எல்லாம் இறங்கும் போது சளித்தன்மையாக நல்லா கரைக்கக்கூடிய நல்ல ஒரு இது இருக்குங்க. தேங்காய் எண்ணெய் மெயின். அது பொதுவாக வந்து தேங்காய் எண்ணெய் வந்து குழந்தைங்களுக்கு சூடத்தையும் தேங்காய் எண்ணெயும் மிக்ஸ் பண்ணி நெஞ்சு சளி போகிறதுக்கு தடவி விட சொல்லுவாங்க பெரியவங்களாம், எனக்கு கேள்விப்பட்டிருக்கேன். இந்த தேங்காய் எண்ணெயும் அந்த சளித்தன்மையை கட்டுப்படுத்தக்கூடிய அளவுக்கு அதுக்கு இது இருக்குது, பவர். பால் நல்லா கொதிச்சிருச்சா, இப்போ நம்ம வடிகட்டிக்கலாம். நாட்டு சக்கரை 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். இப்போ நம்ம பாலை வடிகட்டிடுவோம். நல்லா நுரக்கட்டி ஆற்றிடலாம். சூப்பரான ஒரு பால் ரெடி. நீங்களும் இதே மாதிரி குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணி கொடுங்க. ரொம்ப நெஞ்சு சளியெல்லாம் டக்குன்னு கட்டுப்படுத்தும். பால் வந்து சளி பிடிக்குன்னு சொல்லுவாங்க. அந்த பால் சளி பிடிக்காமல் இருக்க தான் இந்த பொருட்கள்லாம் சேர்த்து ஆட் பண்ணும்போது அந்த சளியானது கட்டுப்படுத்தும். பாருங்கள், ஒரு சூப்பரான இம்யூனிட்டி பால் ரெடி. நீங்கள் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். டிகாஷன் அவருக்கு கொஞ்சம் நல்லா இறங்கிட்டுருக்கு, சொட்டாக இறங்கும். கண்டிப்பாக இந்த விளாக் இதோட முடிச்சுக்கிறேன். கண்டிப்பாக இது பிடிச்சினா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். நாளைக்கு நல்ல சமையலில் நாளைக்கு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் டாடா, குட் நைட்.